ஆடி மாசம் வந்தாலே எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. பொதுவா நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்குள்ள நம்ம என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அது போலதான் இந்த மாசம் ஆட்டுலயும் மேட்டுலயும் குடியிருக்க நம்ம குலதெய்வங்களை தேடி போய் அவங்கள பொங்க வச்சு மனசை குளிர்விச்சு நம்ம வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு வர்றதுதான் இந்த வழிபாட்டுடைய சிறப்புன்னே சொல்லலாம். அதே போல நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல குடிக்கொண்டு இருக்கிற எல்லா அம்மனுக்கும் கூழ் ஊத்தி அவங்க மனசையும் குளிர்விக்கிற ஒரு சிறப்பான மாசம் இந்த மாசம்னு சொல்லலாம். கடுமையான வெயில்ல இருந்து கால மாற்றம் மாறுது இல்லைங்களா? இந்த டைம்ல நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ரொம்பவும் நிலையில்லாம மாறும். அதை சரி பண்றதுக்கு முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு வழிபாடை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போதுமே நம்ம அடிமுடிய மறக்க கூடாது இல்லைங்களா? அதன் பொருட்டும் இந்த மாதிரி இறைவனுடைய வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன ஊர்ல இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாசம் வந்தாலே நம்ம ட்ரெடிஷ்னலுக்கு மாறிடுவோம்னு சொல்லலாம். கை நிறைய வளையல், தலை நிறைய பூவு, நெத்தி நிறைய பொட்டு, நம்மளே நம்ம ஒரு பெண்ணா